அனைவருக்கும் நமஸ்காரம். ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்ய தர்ம ரதாயச பஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனுவே. ஸ்ரீ ராகவேந்தருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை. நெட்சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி. வாழ்க வளமுடன். ஏன்னா நிறைய நமக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாருடைய குடும்பத்துலேயும் நல்ல விஷயங்கள் நடக்கணும், சுபகாரியங்கள் நடக்கணும், மன அமைதியை கொடுக்கணும், வாழ்க்கையில் வாழ்வாதாரமும் பொருளாதாரமும் பெருக வேண்டும் அப்படின்னு ஈசனை வேண்டி வாழ்த்தி, இப்போ நம்ம போகக்கூடிய பதிவு என்ன பார்த்திங்கன்னா, ஒரு சிறப்பு தனித்துவம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கும்பம் அப்படிங்கிறது காற்று ராசிங்க. அந்த இடத்துல 4 கிரக சேர்க்கை, 5 கிரக சேர்க்கை அப்படின்னு இந்த வாக்கியம் திருக்கணிதம் அப்படிங்கிற பஞ்சாங்கம் மூலியமாக. இப்போ இந்த 5 கிரக சேர்க்கை எப்படின்னா பல பேருக்கு கன்ஃபியூஸுங்க. அதுவும் காலசக்கரத்துக்கு 11ஆம் பாவங்க. பயமாக இருக்குதுங்க, இந்த மாதம் என்ன இதாகுமோ அப்படின்னு. ஏன்னா பொதுவாக இந்த உலகியல் ஜோதிடம் அப்படிங்கும்போது ஒவ்வொரு இடத்துடைய வேல்யூ அப்படின்னு இருக்குது. அப்போ இது காலசக்கரத்துக்கு 11ஆம் இடம், அபிலாசை ஆசையை கூட்டக்கூடிய அமைப்பு. அப்படிங்கிறனால நிறைய ஒரு பிரளயம் அப்படிம்பாங்கள, அது மாதிரி போராட்டம், சச்சரவு, கன்ஃபியூஸு. இப்போ பாருங்களேன், சூரியன், ராகு, செவ்வாய், புதன் எல்லாமே அந்த இடத்துல இருக்குது. அது என்னன்னா அரசியலில் எல்லாம் இப்போ கட்சியில் எலெக்ஷன் வர்றதுனால பாருங்கள், எங்கே சேர்றது, அவங்க இங்கே சேர்றது, இந்த மாதிரி அமைப்பாகுது. சனி பகவான் மீனத்தில்ங்க, குரு பார்த்திங்கன்னா மிதுனத்தில், கேது எங்கே இருக்கார் சிம்மத்தில், மற்றது எத்தனைங்க? அப்போ இந்த 5-6 கிரக சேர்க்கை சந்திரன் ரவுண்ட்ஸ்லேயே இருப்பார். 5 கிரக சேர்க்கை இந்த 20 நாளில் பல மாற்றத்தை கொடுக்கும். ஏதாவது ஒரு மைனஸ் ப்ளஸ் ரெண்டையும் கொடுத்துரும். அரசியலில் ஒரு வேகம், துரிதம், சில விஷயங்களை புரட்டி போடக்கூடிய அமைப்பு. எந்த கட்சியாக இருக்கட்டும், எல்லா கட்சியிலையும் கன்ஃபியூஸ் தாங்க சொல்லப்போனால். அப்படி இருக்குது இப்போ காலகட்டங்கள். அரசாங்கத்துறை, கோயில், திருக்கோயில் விஷயங்கள் நிறைய பிரச்சனைகள், கோயிலில் விழாக்களில் பிரச்சனைகள் ஏற்படுறது, பொதுமக்கள் சனங்கள் கூடக்கூடிய இடத்துல பிரச்சனைகள் ஏற்படுறது, இந்த மாதிரி விஷயங்கள் இதாகும். நம்மளுடைய எண்ணங்கள், ஆசைகள் எல்லாம் ஒரு தடமாற்றம், தடையை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கும். கவனம் தேவை. பஞ்சபூத தத்துவத்தில் கவனம் தேவை அப்படிங்கிற அமைப்பில் மேசம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த கூட்டுக்கிரக சேர்க்கை என்ன பண்ணும் அப்படிங்கிறத சொல்லலாம். மீன ராசி 12ஆம் இடம் அயன சயன மோட்சசானம்னு சொல்லக்கூடிய இந்த கும்பங்கிற காற்று ராசியில் உங்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 12ங்க, 5 கிரகம் உட்காந்துக்குச்சு. முதல்ல லக்னத்தில் திருக்கணிதம்படி சனி பகவான். இந்த 5 கிரகம் என்னங்க பண்ணும்? தூக்கம் இருக்காது, அலைச்சல் இருக்கும், மன உளைச்சல் இருக்கும். வீடை விற்கலாமா, நான் காடை விற்கலாமா, வண்டியை விற்கலாமா, வருமானத்துக்கு எதாவது பண்ணுறதா, அந்த ஆஸ்பத்திரிக்கு போகலாமா, உடம்புல தொந்தரவே இருக்காது. அமைதியாக இருந்தால் கூட ஏதாவது கிருன்னு வருதுங்க, அப்படியே ஒரு மாதிரி பண்ணுதுங்க, லோ பிபி மாதிரி இருக்குங்க, படுத்துக்கலான்னு தோணுதுங்க. அந்த மாதிரி மன உளைச்சலை கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள். ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா இதுலேயே நம்ம பார்த்துக்கிட்டே வரோம், எத்தனை வருஷம், 25 வருஷமாக பார்க்குறோம். அப்போ இந்த கிரகங்க, சூரியன் ராகா கிரகண தோஷம், புதன் ராகா காலப்பகை. அப்போ நிறைய விரயத்தை கொடுக்குமே. திடீர்னு ஏதாவது இழந்தீங்களா, திடீர்னு ஏதாவது பிரச்சனை வந்துச்சா, காலில் பாதத்தில் பிரச்சனை வந்துச்சா, கால் அடிபட்டுச்சுங்களா, இந்த காலகட்டத்தில் திடீர்னு நிறைய ஒரு ஸ்கின் அலர்ஜி, ஒரு வைரஸ் ஃபீவர், ஏதாவது படுத்து எடுத்துச்சா, ஒரு 10 நாள் ஐசிக்குள்ளே போகிற அளவுக்கு போய் காப்பாற்றி வெளியே கொண்டு வந்துட்டேங்க அப்படின்னு மீனராசிக்கு இருந்துச்சா, கவனமாக இருக்கணும். கணவனுக்கோ மனைவிக்கோ பிரச்சனைகள் வரும், குடும்பத்தில் பிரச்சனை வரும், வம்பு வழக்கு சண்டை, எதுலேயுமே முன்னாடி போய் நின்றாதீங்க.
நான் தான் எடுத்து செய்கிறேன், நான் தான் பண்ணுறேன்னு நிற்கவே கூடாது. பொருளாதாரத்தில் சிக்கல், போட்டியில் சிக்கல், எந்த ஒரு புதிய முயற்சியிலையும் சிக்கல், புதிய தொழிலில் சிக்கல், எல்லாம் வரும். அமைதி, தியானம், உடற்பயிற்சி, நடங்க. நல்லா ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் நடங்க. தன்னை வருத்திக்கிங்க. கிரகம் பாதிப்பு ஏற்படுத்தாது. தன்னை வருத்திக்கிங்க. எக்ஸ்ட்ரா டியூட்டி நான் பார்க்குறேங்க, ஓட்டி பார்க்குறேங்க சொல்கிறாங்களே, அதெல்லாம் 12 மணி நேரம் 18 மணி நேரம் வேலை செஞ்சுட்டு வந்துடுறேன். பா என்னை விட்டுருங்கம்மா, வீட்டுக்கே கூப்பிடாதீங்க, வீட்டுக்குள்ளாரையே போக முடியல, புள்ள தொந்தரவு, பொண்டாட்டி தொந்தரவு, எங்கள் அம்மா ஒரு பக்கம் கத்துது, குடும்பத்தில் எப்பயுமே சலசலப்பு, படாத பாடு பட்டேங்க. அந்த ஒரு 10 நாங்கிறாங்களா அது மாதிரி ஆயிரும். அதனால் குரு பார்க்குறார், ஒரு சில விஷயத்தை விருத்தி பண்ணி விட்டுருவார், ஒரு சில விஷயத்த காப்பாற்றியும் விடுவார். அந்த எல்லைக்கு, அந்த எட்ஜுக்கு கொண்டு வந்துட்டு ஸ்டாப் பண்ணுவார். ஒரு ஸ்பீடாக வண்டி போயிட்டுருக்குதுங்க, ஒரு மலை உச்சின்னு தெரியல, கீழே பள்ளம் வரும்னு தெரியல, அப்படி பிரேக் போட்டு நிறுத்தி, ஐயோ இவ்வளோ பெரிய பள்ளமா, எங்கே சிந்தனையை வச்சு வண்டி ஓட்டுனேன் அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். அதனால் ஒரு கண்டத்திலேயோ, ஒரு குடும்பத்தில் பெரிய பிரச்சனையில் இருந்தோ, தாய் தகப்பன் வழியிலையோ, உறவுகளிடையே கூட அது நடக்கலாம். இதெல்லாம் மீண்டு வரக்கூடிய காலகட்டமாக இந்த கிரக இணைவுகள் இருக்குது. பொதுவாக மழை அல்லது பஞ்சபூதத்தில் இருக்கிற நீர்னாலேயோ, நிலத்தினாலேயோ, நெருப்புனாலேயோ பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடும், சலசலப்பை கொடுக்கும், சஞ்சலத்தை கொடுக்கும். எல்லா ராசிக்காரர்களுக்கும் பலாபலனும் பரிகாரத்துடன் நம்ம சொல்லியிருக்கோம். எல்லாரும் அதை கவனமாக கேட்டுக்குங்க. எல்லாருமே அவங்கவுங்க இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் ஆராதனை செய்து எல்லாருமே இறை வழிபாட்டில் இருந்தீங்கன்னா எந்த கிரகமும் நம்மளை தாக்காது அப்படிங்கிறத சொல்லி விடைபெறுகிறேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.